வணக்கம், வெல்கம் டு உலகத்தமிழா. இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான கொண்டக்கடலை பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு நான் நைட்டே இந்த கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவு எடுத்து ஊற வச்சு நல்லா அலசிட்டு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 1.5 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. பாசுமதி ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, ஆர்டினரி சாப்பாட்டு அரிசியில் கூட நல்லா வரும், அது கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ ஏதோ ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ஊறிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 திரி பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் வச்சு நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இறக்கின அப்புறம். பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, இது கூட இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டோம்னா வெடிக்கும். இதில் 2 பெரிய வெங்காயம், நல்ல நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதக்கணுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதங்கிச்சுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதுக்கு தேவையான உப்பு, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட புதினா இலை உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நமக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சென்னாவை இதோட சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 2.25 கப்பு சேர்க்குறேன். 1.5 கப்பு பாசுமதி ரைஸு, அதுக்கு 2.25 கப்பு தண்ணி. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் உப்புக்கு. அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி, பாசுமதி அரிசி இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் வரட்டும்.
இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் கலரி கொடுக்கலாம், நடுவில் கலரி கொடுக்க வேணாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான டேஸ்ட்டில் சென்னா பிரியாணி ரெடி. கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.